விஜயகாந்த் சாருடைய ஆத்மா என்னுடைய உடம்புல தான் வந்து பேசிச்சு. பேசினது 100% உண்மை. கேப்டன் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிட்டு போய் நடந்திருக்கு. அதே போல இங்க வந்து ஏதாவது மன கஷ்டத்துக்கு வந்து அழுது கட்டி பிடிச்சிட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க. அதே நம்ம தெய்வத்திட்ட எப்படி மனசார பேசுவோமோ அந்த மாதிரி கேப்டனை நம்ம வந்து மனசார இங்க பேசலாம். அவர் திருப்பி பேசுற ஒரு வைப் வந்து இங்க கிடைக்கும் எப்பவுமே கேப்டனோட கோயில்ல. கேப்டன் எல்லாருடைய வீட்லேயுமே அவர் சாமியாக தான் இருக்கார். அவர் கேப்டன் செய்தது எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் எல்லாருடைய உள்ளத்திலையும் நிறைஞ்சு இருக்காரு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. கேப்டன் என்று சொல்லடா, கம்பீரமா நில்லடா. இங்க என்ன தேடி, என்னுடைய சமாதியை தேடி, என்னுடைய கோயிலை தேடி வந்திருக்கக்கூடிய நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், என் வீட்டில் ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கு. என்னுடைய சொந்த அண்ணன் பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பிறந்து 2 குழந்தைய பிறந்து இன்றைக்கி சீரும் சிறப்புமாக இருக்கிறாங்க. அதே போல் இது வந்து நாங்கள் வந்து கோயிலாக தான் நினைக்கிறோம். ஓம் நம சிவாய. அதாவது பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இல்லாம, பிறந்தோம் வளர்ந்தோம், மக்களுக்கு தன்னால் இயன்ற சேவையை செய்தோம், மக்கள் மனதிலே வாழ்ந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று மக்களுக்கெல்லாம், இளைஞர்களுக்கெல்லாம், தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக, ஒரு சிறப்பான ஒரு மனிதராக வாழ்ந்து காட்டிய கொடை வள்ளல் தான் நம்முடைய கேப்டன் ஐயா அவர்கள். நான் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வரேன். நான் நோக்குவர்ம சித்தர். பார்க்கும் பார்வையில் ஒருவருடைய ஆறாவை, ஒருவருடைய மனதை கணிக்கக்கூடிய திறன் உள்ளவன். அவருடைய இறுதி ஊர்வலத்தில் காவி சட்டையை போட்டுக்கிட்டு, ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு நான் நடந்து வருகிற பொழுது, என்னுடைய கனவுல நாள் நைட்டு தூங்கும் பொழுது கனவுல காசி விஸ்வநாதரே வந்து இந்த இடத்துல வந்து என் புள்ள அங்கே அப்படி கிடக்குறான், நீ போய் அங்கே எடுத்துட்டு போய் சங்க எடுத்துட்டு ஊதுரா அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுவதை போல எனக்கு தோன்றி, நான் அங்கேருந்து உழுந்தடிச்சு வந்து அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் நான் நடைப்பயணமாக முன்னாடி அந்த லாரிக்கு முன்னாடி நான் சங்க முழங்கிட்டு வந்தேன். அப்படி முழங்கிட்டு வரும்போது 3 கருடம் அவருடைய அந்த உடலுக்கு மேலே 3 கருடம் பறந்ததை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து கண்ணீர் விட்டாங்க. அப்போ அன்பு தம்பி பிரபாகரன் ஐயா அவர்களும், அன்பு தம்பி சண்முக பாண்டியன் அவர்களும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, அம்மா அவர்களும் அந்நியார் அவர்களும் கையெடுத்து கும்பிட்டு அதை பார்த்து வணங்கினாங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், எத்தனையோ மனிதர்கள் வளர்ந்தார்கள். ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திலே ஒரு தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் கேப்டன் மட்டும்தான். இப்பொழுது அவருடைய நினைவிடம் ஜீவ சமாதியாக இருக்கிறது. சித்தர் ஆலயத்துக்கு நான் போயிட்டு எல்லா சித்தர் ஆலயத்திலையும் போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவேன். இப்பொழுது நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஒரு ஆசிரமம் அமைத்து ஐயாவுடைய பேர்லேயே, கேப்டன் பேர்லேயே நான் வந்து ஒரு அன்னதான கூடம் அமைக்கணும்னு நான் திட்டமிட்டு அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். அது நிச்சயம் நான் வெற்றிகரமாக நான் செயல்படுவேன். அது என்னுடைய உத்தரவு. கேப்டன் ஐயா அவர்களுடைய உத்தரவாக நான் நினச்சி நான் அதை செயல்படுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற ஒரு வாசகத்துக்கு பக்கத்திலேயே கேப்டன் என்று சொல்லடா, கம்பீரமா நில்லடா. தமிழர்களுக்கு, இளைஞர்களுக்கு, உலக மக்களுக்கு தமிழ் மொழியை தமிழிலேயே பேசி தமிழிலேயே அனைத்து படங்களையும் நடித்த எங்கள் அண்ணன் கேப்டன் அவர்களுடைய உருவத்தை நினைத்தாலே, நீங்க வேற யார் வேணாலும் நினைங்க, சினிமா துறையில எத்தனை பேர் வேணாலும் இருக்கட்டும், அரசியல் துறையில எத்தனை அரசியல்வாதி வேணாலும் வரட்டும், ஆனா ஒரு உருவத்தை நீங்க நினைத்தால் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வரும். ஒரு உருவத்தை நினைத்தால் உங்களுக்குள்ள கவலையெல்லாம் போயிடும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு கம்பீரத்துக்கு எடுத்துக்காட்டு எங்கள் அண்ணன் கேப்டன் ஒருவர் தான். நான் சொல்றேன், இப்ப திருவண்ணாமலை அண்ணாமலையார் மேல ஆணையா நான் சொல்றேன், அடுத்த எம்பி நம்முடைய சின்ன கேப்டன் பிரபாகரன் அவர்கள் தான். அது நிச்சயமா அவர் அடுத்த எம்பி ஆக போறாரு. அதற்கு நாம எல்லாருமே அன்பு தம்பிக்கு அவருடைய ரத்தத்துல நம்மளுடைய அண்ணனுடைய கேப்டன் அவர்களுடைய
விசுவாசம், ரத்தம், நம்மளுடைய உணர்வுகள் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த தம்பிக்கு நாம எல்லாரும் சேர்ந்து வருகிற தேர்தலில் அவருக்கு சிறந்த ஒரு வெற்றியை கொடுக்கணும். அவர் பாராளுமன்றத்துக்கு போக தான் போறாரு, ஒரு சிறப்பான வெற்றியை அடைய தான் போறாரு. அது நான் இங்கிருந்து நான் பேசுறேன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் மேல நான் சொல்றேன், அவருடைய ஆணையா நான் சொல்றேன். மோக்கூர்ம சித்தர் சிவமுருகன் சொல்றேன், அவர் அடுத்த எம்பி ஆக போறாரு. கேப்டன் அவர்கள் செய்த புண்ணியம் இன்னைக்கும் கேப்டன் அவர்கள் கண்டெடுத்த ஒரு முத்துவாக நம்முடைய அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கார் என்பது தமிழக மக்களின் சார்பாக, மகளிரின் சார்பாக, கல்லூரி மாணவ மாணவிகளின் சார்பாக, பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் சார்பாக நாம் அனைவருமே அவர்களுக்கு நாம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆலயம் ஒரு ஜீவ சமாதியாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஜீவன் பிறந்து வளர்ந்து மக்களுக்கு சேவை செய்தே வாழ்ந்த ஒரே தலைவன் எங்களோட அண்ணன் கேப்டன் அவர்கள் தான். அவருடைய குரலை அவர் ஆன்மாவை ப்ரே பண்ணி விஜயகாந்த் சாருடைய ஆத்மா என்னுடைய உடம்புல தான் வந்து பேசினது 100% உண்மை. நான் எம்எஸ்சியில் இந்த ஆன்மாவை பற்றி, தியானத்தை பற்றி ரிசர்ச் பண்ணுறதா என்னுடைய வேலையை. மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன். எதர்ச்சியாக நடந்தது. அன்னியார் அவர்கள் நடந்து வருகிற பொழுது நான் யதார்த்தமாக எல்லா சீடர்களை போல, எல்லா பக்தர்களை போல, தொண்டர்களை போல நான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் போனேன். அன்னைக்கு அன்னியார் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர்களை கண்களை பார்த்த வேகத்து டக்குன்னு ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டு அப்படியே கேப்டன் அவர்கள் என்னுடைய உடம்புல வந்து பேசினது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது என்னுடைய வரலாற்றிலேயே, என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக, இத்தனை கோடி மக்கள் இருக்கிற பொழுது எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார் இந்த கேப்டன் அண்ணன் அவர்கள். அவர்களுடைய பாதம் தொட்டு வணங்குறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். அவருடைய குரல்ல இந்த ப்ரொவோக் சேனலுக்கு, இங்க இருக்க தொண்டர்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, கேப்டன் என்று சொல்லடா, கம்பீரமா நில்லடா. இங்க என்ன தேடி, என்னுடைய சமாதியை தேடி, என்னுடைய கோயிலை தேடி வந்திருக்கக்கூடிய அத்தனை என்னுடைய தொண்டர்களுக்கு, நான் தொண்டர்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைங்களா பாக்குறேன், என்னுடைய தம்பியா பாக்குறேன், என்னுடைய காலை தொட்டு வணங்கக்கூடிய அத்தனை பேரையும், அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, என்னுடைய சகோதர சகோதரிகளை நானும் பாதம் தொட்டு அவர்களுடைய குடும்பத்தை காப்பேன், இது சத்தியம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த புறவோக்கு சேனலுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சு, நீங்க மென்மேலும் வளரணும். நீங்க உங்களுடைய சேனல், இங்க வரக்கூடிய அத்தனை தொண்டர்களும் சிறப்பாக இருக்கணும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகணும். நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம். இன்னைக்கு கேப்டனோட பிறந்த நாள், தெய்வத்தோட பிறந்த நாள்னு சொல்லுவேன். நம்மளுக்கு எப்படி சிவன், பார்வதி பிறந்த நாள், வளகாப்பு வைக்கிறது, வரலட்சுமி நோன்பு, அது மாதிரி கேப்டனோட பிறந்த நாள் எங்களுக்கு நோன்பு மாதிரி தான். எப்போவுமே கேப்டன் இந்த உலகத்தை விட்டு அவரோட உடல் போயிருந்தா கூட அவரோட உயிர் இந்த இடத்த சுற்றி, நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆத்மாத்மா நாங்கள் உணர்ந்திருக்கோம். இங்கே கோயிலில் வேண்டுனா எப்படி நடக்குமோ அதே மாதிரி கேப்டன்ட்ட குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிட்டு போய் நடந்திருக்கு. அதே போல் இங்கே ஏதாவது மன கஷ்டத்துக்கு அழுது கட்டி பிடிச்சிட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க. அதுபோல் நம்ம தெய்வத்திட்ட எப்படி மனசார பேசுவோமோ அந்த மாதிரி கேப்டனை நம்ம மனசார இங்கே பேசலாம். அவர் திருப்பி பேசுகிற ஒரு வைப்பு இங்கே கிடைக்கும் எப்போவுமே கேப்டனோட கோயிலில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோயில் இன்னைக்கு இல்லை, எப்போவுமே இந்த மண் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் கேப்டனோட புகழும் அவரோட பெருமையும் என்றைக்குமே அழியாது. அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் இன்னும் மக்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு தெய்வம் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த தெய்வம் சொன்ன அந்த கருத்துக்களை நம்ம முன் வைக்கணும். அதே போல் கேப்டனுக்கு பிடிச்சது அன்னதானம் தான். பசியோடு யார் வந்தாலும் சாப்பாடு கொடுங்க, அவன் நல்லவன் கெட்டவன்லாம் பார்க்காதுங்க. அதே போல் கையேந்தி உங்ககிட்ட நின்னாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. இது கேப்டன் சொல்லி கொடுத்தது. அதை நம்மளுக்கு ஒரு தெய்வம் பிடிக்குதுன்னா அந்த தெய்வம் என்ன சொல்லுதோ அதை மக்கள் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாளுக்கு நாங்கள் எப்போவுமே கேப்டனோட பிறந்த நாளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா ஒரு தெய்வம் அவதரிச்ச நாள் மாதிரி எங்களுக்கு கேப்டனோட பிறந்த நாள். அவர் இறந்துட்டாரு அப்படின்னு எங்களாலலாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. அவர் இருக்காரு, இங்கே ஆத்மாத்மா இருக்காரு, நாங்கள் உணர்றோம். நம்ம இப்போ ஒரு கோயில் திருவிழா வந்தால் எப்படி அவங்க கூழ் ஊத்துறது, சாப்பாடு கொடுக்கறது, தீ மிதிக்கிறது எந்த மாதிரியோ அதே மாதிரி இங்கே அவருக்கு பிடிச்ச விஷயங்கள், அவரோட பிறந்த நாளுக்கு
இன்னைக்கு துணி கொடுக்குறாங்க, அதே போல் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு பிடிச்ச விஷயங்கள்லாம் அவங்கள ஒரு ரசிகர்கள் பண்ணுறாங்க. அப்போ ஒரு தெய்வம் பிடிக்குது அப்படின்னா தெய்வம் சொல்லிட்டு போனதை கடைபிடிக்கிறது தான் நல்ல பக்தனோட அடையாளம். நான் இந்த நிமிஷம் வரைக்கும், நான் இது வரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த கையால் சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னா கேப்டனும் ஒரு காரணம். அதே போல் அவருக்கு பிடிச்ச இன்னைக்கு கேப்டனோட பிறந்த நாளைக்கு என்னால் முடிஞ்சது யாசகம் எடுத்து இன்றைக்கும் கேப்டனோட பிறந்த நாளுக்கு நான் துணிமையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கேப்டனோட பிறந்த நாள் ஏழைகளுக்கு நான் இன்றைக்கி செய்ய தான் செய்வேன். சாமி தான், சாமி எப்படி பார்க்குறேன்னா இந்த காலத்தில் நீங்கள் சொல்வீங்கள்ல இந்த கண்ணன்னா அவதாரம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, தெய்வங்கள் வந்து அவதாரம் எடுத்தாங்க. எனக்கு வந்து கேப்டன் மனித அவதாரம் எடுத்து நம்மக்கிட்ட வாழ்ந்து நம்மளுக்கு நல்லதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு அவதாரம் தான் கேப்டன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்தோட மறுபிறவின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப மனசளவில் நான் கேப்டன் இந்த உலகத்தை விட்டு அவரோட உடல் போனப்போ ஆத்மாத்மா அழுத தொண்டர்களில் நானும் ஒருத்தி. அன்னைக்கு அவர் உடல் இந்த மண்ணை விட்டு மறைஞ்ச அன்னைக்கு கூட நான் ஃபுல்லாக இங்கே தான் இருந்தேன். அவர் இங்கே போகலை, நம்ம பிள்ளைங்களாம் பார்த்து அவரும் அழுத அந்த ஃபீலிங் எனக்கு தோணுச்சு. அவர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு தான் நினைப்பார். அன்னைக்கு செஞ்ச ஒரு சில நல்லதெல்லாம் அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னு எனக்கு அந்த உணர்வு பூர்வமாக இருந்துச்சு. அதே போல் அவருக்கு வந்து இங்கே வந்து மணிமண்டபம் கட்டும்போது நீங்கள் நார்மலாக அந்நியார் வந்து இங்கே வந்துட்டு போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, அவர்கிட்ட பேசவும் தான். அவங்க ஆத்மார்த்தமாக பேசலாட்டி இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. அதே போல் இன்றைக்கி ஜெயிச்சது வந்து இப்போ வந்து இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்காங்கன்னா காரணம் கேப்டனோட ஆசீர்வாதமும் அன்பும் தான். தெய்வம் இருக்கு ரூபத்தில் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு. ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை போட்டிருந்தாரு. அதை வந்து அவர் கடைப்பிடிச்சிட்டே இருந்தார். ஒரு சாமியாவே வந்து வாழ்ந்துட்டு மக்களுக்கு என்னென்ன ஒரு நன்மை செய்யணுமோ அதை பூரா நல்லது செஞ்சார். ஒரு மக்களோட மனசில் வந்து ஒரு அடிப்படை மனிதனுக்கு என்ன தேவையோ, ஒரு சாப்பாடு தான் முக்கியம். அவருக்கு வந்து தேவை சாப்பாடு தான். அவனுக்கு என்ன பசி, காசுலாம் பொருள் இல்லைங்க. அவருக்கு காசே பொருளே இல்லை. மனுஷனுக்கு சாப்பாடு தான். அவனுக்கு 3 தடவை சாப்பிட்டு தான் நல்லா தூங்குவாளங்க. அவர் வந்து உணர்ந்தார். அவர் வந்து வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாருன்னு சொன்னார். அவர் சொன்னது தான், மனுஷனுக்கு தேவை சாப்பாடு தான். அதை நம்ம வந்து நிறைவேற்றிட்டா வந்து காசு என்னங்க காசு அப்படின்னு, என்னங்க காசு காசு அப்படின்னு 6 அடி நிலம் தாங்க அப்படின்னு சொல்லுவார். தொண்டர் வந்து நாங்கள் செத்தா தாங்க அவர் செத்துட்டாரு, நாங்கள் சாப்பிடணுங்க வந்துட்டே இருப்பாங்க. என் மயம் வந்து விஜயாந்திர ரசிகருங்க. கேப்டன் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். காவிய தலைவன் போற்றி. கேப்டன் ஐயா தர்ம தலைவனுக்கு போற்றி போற்றி போற்றி. ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பேர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயிறார பசி ஆடுறாங்க கேப்டன் ஆலயத்தில். தலைவன்னா இப்படி இருக்கணும். நான் வந்து கேப்டனுக்கு தீவிர ரசிகை. 2007 அவரோட ரசிகை நான். எனக்கு கேப்டன் ஐயா ரொம்ப பிடிக்கும். என்னோடய பொண்ணுக்கு, பெண் குழந்தைக்கு உதவி பண்ணியிருக்காரு. அடுத்து நிறையா எனக்கு மட்டும்தான் நான் நினச்சேன். அவர் இறப்புக்கு அப்புறம் பார்க்குற ஹிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம மட்டும்தான் கேப்டன் ஐயா உதவி பண்ணியிருக்காருன்னு நான் ரொம்ப இதாக இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் இறந்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமானது. இன்றைக்கி ஒரு சமாதி, ஜீவ சமாதியாக இந்த இடம் மணிமண்டபமாக ஒரு கோயிலாக ஆயிடுச்சு. இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயா சமாதி இருக்குது, ஜெயலலிதா அம்மையார் சமாதி இருக்குது. ஒரு பிறந்த நாள் அப்போ இப்படியெல்லாம் நடக்காது. போவாங்க, பூவை போடுவாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, தொண்டர்களை சந்திச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. 1000 பேர் சாப்பிட்றாங்க. அதுதான் தேவை. காவிய தலைவனுக்கு போற்றி போற்றி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு பெருமாளாக காட்சி கொடுப்பார். அவர் முகம் மட்டும் அப்படியே அத்தி வருதுற மாதிரி 2-3 டைம் எனக்கு காட்சி கிடச்சிருக்கு. இது உண்மையான வார்த்தை. இது நான் ப்ரெஸ் மீட்டிங்காக சொல்லலை. அந்த ஒரு இதுதான் வந்து என்னை வந்து இழுத்துட்டு வருதுங்க. அவருக்கும் எனக்கும் கனெக்டிங் இருக்குது. தெய்வ ஆற்றல் இருக்கிறதுனால தான் நான் ஓடி வரேன். இன்றைக்கி நிறையா ஜோதிலிங்கமும் நான் பார்த்துட்டேன். 12 ஜோதிலிங்கமும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஐயாவை பார்த்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. போன வருஷம் வந்தது தான். இல்லைன்னா 2 மந்த்துக்கு ஒரு தடவை ஐயா வந்து நான் தரிசனம் பண்ணிட்டு போவேன், அன்னதானம் வழங்கிட்டு போவேன். நிறையா பேருக்கு அவர் பசி ஆத்துறாரு. இதுதான் எனக்கு ரொம்ப இதாக சொல்கிறது. அதே போல் நடிகர் சங்கத்தில் அவர் நடிகராக இருந்திருக்காரு. அதுக்காக அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுங்க. அவரோட பேரை வந்து நடிகர் சங்கத்துக்கு பிரதிஷ்டம் பண்ணுங்க. அப்போ தான் வந்து அவருக்கு பெருமை இல்லை, நடிகர் சங்கத்துக்கு பெருமை. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வரும்போது ஒரு அம்மா அடியார் வந்தாங்க. அம்மா 12 ஜோதிலிங்கமும் நான் பார்த்துட்டேங்கம்மா அப்படின்னாங்க. அப்போ நான் பார்த்தீங்கன்னா காசி ஒரு இடம் மட்டும்தான் போயிருந்தேன். காசி ஒரு இடம் மட்டும்தான் நான் போயிருந்தேன். அப்போ நான் நினச்சேன், கேப்டன் நீங்கள் எப்படியாவது நான் போயிடணும். இந்த அம்மா சொல்கிறாங்க என்னை கொண்டு எல்லா ஜோதிலிங்கமும் காட்டிடணும் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே விளையாட்டுக்கு நேரடியாக லைவாக பேசிட்டு போனேன். அதுக்கப்புறம் 2 மந்த்து கழித்து பார்த்தீங்கன்னா கேதார்நாத் போனேன். அந்த நிகழ்வு தானே, நான் பிரார்த்தனையாக கேட்கல, அவர்கிட்ட யதார்த்தமாக கேட்டேன். பிரார்த்தனைனா கை வணங்கியெல்லாம் கேட்கல, சிரிச்சுட்டே போனேன். இவங்க போயிட்டு வந்துட்டாங்க, நானும் போகணும். கேப்டன் எனக்கு அந்த அனுகிரகங்கள் உங்கள்கிட்ட தேவை, என்னை அனுப்பி வைங்க. ஏன்னா இறக்க சிந்தனை உள்ளவங்க எல்லாமே கடவுள் தான்.
அவர் இறக்கப்பட்டாருன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுனால நான் கேட்டேன். கேதார்நாத், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நேபாள், பசுபதிநாத், எல்லாம் 12 ஜோதிலிங்கத்தில் இன்னும் ஒரு 2 ஜோதிலிங்கம் பார்க்கணும். மீதி எல்லாமே பார்த்துட்டேன். அமர்நாத் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். எங்களோட நிலை போகிற நிலையெல்லாம் கிடையாது, அவரோட அனுகிரகங்கள் தான். தர்மம் சார், எந்த தலைவரும் தர்மம் பண்ணலை. யாரும் வந்து இப்போ ஷூட்டிங்கில் எவ்வளவோ பேர் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் அவர் இறந்தப்போ சொன்னாங்க, எங்களை சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு அப்படின்னு. தானத்திலே சிறந்தது அன்னதானம் தான். அதனால இன்றைக்கி அவர் தெய்வமாக மாறிட்டார். யார் நம்ம அன்னதானம் வழங்குறோமோ அவங்க கடைசியாக சமாதி அடைவாங்க, ஜீவ சமாதி அடைவாங்க. நானே கேப்டன்கிட்ட தான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஜீவ சமாதி அடைய வைக்கணும். நிறையா பேருக்கு நானும் அன்னதானம் வழங்கணும், வழங்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் அதிகமாக வழங்கணும். வைப்ரேஷன் இருக்குங்கிறாங்க, எனக்கு உண்டு. உள்ளே போகும்போதே அந்த வைப்ரேஷன் எனக்கு அப்படியே குப்புன்னு வேர்த்துரும். உள்ளே அவர் என்ட்ரு ஆகும்போதே வேர்க்கும். என்னை வந்து அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தொட்ட மாதிரி ஒரு உணர்வு வந்தது. அது யாருன்னு எனக்கு தெரியல. உணர்வு வந்து கேப்டனை தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் போது உட்காந்து தொட்ட மாதிரி இருக்குது. அவங்க எஸ்கார்டுகிட்டையும் கூட நான் சொல்லியிருந்தேன், அவர் இறந்துட்டார் போன வருஷம், கணேஷ்ன்னு சொல்லி. அவர்கிட்டையும் கூட சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி என்னை டச் பண்ணுற மாதிரி இருக்கண்ணா அப்படின்னு. கேப்டன் தான் அவங்க, கேப்டன் தான் நீங்கள் கேப்டனுங்கிறீங்க, கேப்டன் தொட்டு பார்த்துருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல வேறு யாரும் தொடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் உள்ளே போய் அந்த மூலஸ்தலத்தில் உட்காந்துருந்தேன், என்னை அப்படி தொடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை வந்து தொட்டு பார்த்த மாதிரி ஒரு உணர்வு கிடைச்சது. இறைவன் வந்து எப்படின்னா, அவர் ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே போகும்போது அந்த இறை சக்தி நம்மளை வைப்ரேஷன் பண்ணும். நிறையா பேருக்கு ஒரு அம்மா கூட சொன்னாங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வந்தேன், கேப்டன் ஆலயத்துக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னு. ஏன்னா இது ஆலயமாக தானே வணங்குறாங்க, அப்போ அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சமாதியாக இல்லை, இது ஒரு ஆலயம். கேப்டன் ஜீவ சமாதி. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜீவ சமாதி. உயிர் மூச்சை கொடுக்கறது ஒரு ஜீவ சமாதி, உயிரோடு நம்ம வந்து அடையிறது ஒரு ஜீவ சமாதி. இவர் தர்மம் பண்ணிட்டு உயிர் விட்டு சமாதி ஆகியிருக்கார். இதுக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். எவ்வளவோ மக்கள் சாப்பிட்ருக்காங்க, அந்த ஆசி ஃபுல்லாக அவருக்கு தானே இருக்கும். இப்போ அந்த அந்த வைப்ரேஷன் அவருக்கு அதிகமாக இருக்கும்ல ஐயாவுக்கு. மக்களோட ஆசி தான் நம்மளோட வைப்ரேஷன். எவ்வளோ மக்கள்கிட்ட அவர் வாங்கிட்டார், தர்மம் கொடுத்து அந்த ஆசியை வாங்கிட்டார். அவர் இறைவன் தான். அவர் ஒரு முதல்ல ஒரு நல்ல மனிதர், பசியறிஞ்சு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு. அதனால தான் அவர் தெய்வமாக இருக்கார். இவர் வந்து உண்மையிலேயே ஒரு தெய்வ பிறவி தான். யாரோ ஒருவர் பசியறிஞ்சு ஏழைகளுக்கு பசிக்கிறவங்களுக்கு உணவளிக்கிறாங்களோ அவர் தெய்வம். அது யாராக இருந்தாலும் சரி, அதில் ஒரு முதன்மையானவர், நல்லவர். ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞர் பத்ம தெய்வம், மனித தெய்வம் விஜயகாந்த் அவர்கள் தான் அப்படி ஒரு நல்ல மனிதர். ஒரு தெய்வமாகிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது. அவர் போல் இனிமேல் யாரும் பிறக்க முடியாது, இனிமேல் ஆள் வர முடியாது. கேப்டன் எல்லாரோட வீட்லேயுமே அவர் சாமியாக தான் இருக்கார். அவர் கேப்டன் செய்தது எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் எல்லாருடைய உள்ளத்துலேயும் நிறைஞ்சு இருக்கார். உண்மையிலே ஒரு நல்ல மனிதனை நம்ம இழந்துட்டோம், ஒரு தமிழனை இழந்துட்டோம். அவர் நல்லது தான் எல்லாருக்குமே செய்தார். யாருக்கும் எந்த உதவியும் வந்து கேட்டு இல்லைன்னு சொன்னதில்லை. கேப்டன் ஆனால் இப்போதைக்கு உயிரோட இல்லை, ஆனால் ஒவ்வொரு மனதிலும் இருக்கார். ஆனால் தெய்வமாகவே இருக்கார். அவருக்கு ஏழைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏழையில் ஒருத்தராக தான் அவர் இருந்திருக்காரு, இப்போவும் இருக்கார். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மனசுலேயும் அவர் இன்னைக்கும் அவர் கோவிலாக தான் இருக்கார் கேப்டன். அதனால தான் இன்னமும் அவரை வந்து பார்க்குறாங்க, அவரை வந்து தெய்வமாக நினைக்கிறாங்க. இப்போ என் சாமியாக நினைக்கிறேன். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு, முயன்றதை செய்வோம் முயலாதவர்களுக்கு என்கின்ற தாரக வந்து சொந்தக்காரர். நாம் வணங்கும் ஏழைகளின் இதய தெய்வம். நான் திருப்பூரிலிருந்து இந்த கேப்டன் தரிசனத்தை ஆலயம் செய்யறதுக்கு நான் திருப்பூர்லேருந்து இங்கே வருகை தந்திருக்கிறேன். நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், என் வீட்டில் ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டிருக்கு. என்னுடைய சொந்த அண்ணன் பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் 7 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க நான் கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பிறந்து 2 குழந்தைய பிறந்து இன்றைக்கி சீரும் சிறப்புமாக இருக்கிறாங்க. அதே போல் இது வந்து நாங்கள் வந்து கோயிலாக தான் நினைக்கிறோம், மண்டபமாக நினைக்கல, ஆஃபீஸாக நான் நினைக்கல. கேப்டனுடைய சிறந்த கோயில் தான் நினைக்கிறோம். இங்கே வருடம் வந்து குரு பூஜையாகட்டும், கேப்டனுடைய பிறந்தநாள் ஆகட்டும், அவர் வந்து இங்கே வந்து மனிதனாக இல்லை, மனித கடவுளாக வந்து அருள் கொடுத்துருக்காரு. இந்த அருள் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்க கேப்டனுடைய அருளாலும் சகல தெய்வ அருளாலும் நான் மனதார வேண்டுகிறேன். எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா இறந்து 6 வருஷம் ஆச்சு. எங்கள் அம்மா, நான், என் தங்கச்சி 3 பேரும் வந்தோம். அப்போது ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே ஒருத்தவங்க என் ஃபோனை வாங்கி எடுத்தாங்க. நாங்கள் கூட்டமாக இருக்குன்னு போயிட்டோம். நாங்கள் அது வந்து கேப்டனே எனக்கு நிற்க வச்சு எனக்கு அது எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கேப்டன் அப்பா எங்கள் வீட்டுக்கே வந்திருக்காங்க. உழவன் மகன் பார்த்துருக்கீங்களா? அந்த படம் எங்கள் வீட்டில் தான் எடுத்தாங்க. அந்த டைம் வந்து தெலுங்கு படமும் எடுத்திருந்தாங்க, ஸ்ரீதேவி. அப்புறம் எங்கள் அம்மா அப்பா கல்யாணத்தில் ராதாரவி இருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால எங்கள் அப்பா இன்வைட் பண்ணார். எல்லாமே வீட்டில் தெரியும். இவர் வந்து
சாப்பாடு வழங்குறாங்கன்னு சொன்னாங்களே, அது உண்மை தான் அது. எங்கள் வீட்டில் ஷூட்டிங்கில் கொடுக்குற சாப்பாடே எங்களுக்கு கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்கும். இப்போ நான் ரீசெண்டாக நான் மனசு ரொம்ப கஷ்டத்தில் வந்தேன். நேற்றுக்கு நான் கொஞ்சம் மனசு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கு கேப்டன் அப்பாவும் காரணம். என்னென்னா, இப்போ லிட்ரலி என் கையில் ஒரு 10 பைசா இல்லை. இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு யார் மூலிமா ஒரு சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு. என் வீட்டில் எனக்கு சொந்தக்காரங்க யாருமே சரியில்லை, ரொம்ப மிரட்டுறாங்க. இப்போ வரைக்கும் நான் சிங்கிள் தான். இப்போ இந்த மீடியா மூலிமா கூட எனக்கு என் நிலமை மாறினாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி கொஞ்சம் விவரம் கிடையாது, ஆனால் என்னை ரொம்ப பைத்தி கஷ்டமாக ரொம்ப இது பண்ணுறாங்க. நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் கேப்டன் சமாதி இங்கே டெம்பிளுக்கு தான் வந்தேன். நான் சமாதின்னு சொல்லக்கூடாது, கோயில், உண்மையாகவே கோயில் தான். இப்போ ரீசெண்டாக நான் வந்திருந்தேன். அப்போ வந்திருந்தப்போ அங்கே ஒரு மிராக்கிள் ஆச்சு. அங்கே ஒரு சுண்டல் இருந்துச்சு. அவர் என்ன நினச்சேன்னு தெரியல. ஃபஸ்ட் நான் சுற்றிட்டு போயிட்டேன். திருப்பி அகைன் செகண்ட் சுற்று வரலான்னு வந்தேன். உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. செகண்ட் டைம் வரும்போது தான் அவங்க நான் உள்ளே போய் அப்படி சுற்றிட்டு இப்படி ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல 4 பேர் இருந்தாங்க. அந்த சுண்டல் யாருக்குனாலும் கொடுத்துருக்கலாம். அந்த சுண்டல் எனக்கு கிடச்சிது அன்றைக்கி ஈவினிங். அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவாக தோணுச்சு. எல்லாருக்கும் கேப்டன் தெய்வம் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி பெருசு தான் தெய்வம்ங்கிறது. ஏன்னா என் பிள்ளைய நடக்க வச்ச தெய்வம் அவர். அவங்க மாற்றுத்திறனாளியாக பிறந்தாங்க. பிறந்து நிறைய ஹாஸ்பிட்டலெல்லாம் போனேன். அப்போ கேப்டனை மீட் பண்ணலான்னு 2007 அவரை பார்க்கும்போது அவர் சொன்னது, அழுகாத நான் இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் அரசு கீழ் மருத்துவமனைக்கு சேர்த்துனாங்க. அங்கே சரியாக இது இல்லைன்னு சொல்லிட்டு என்னை அப்போலோவில் பார்க்க வச்சு காமராஜ் அண்ணன் பீரியடில் எம்ஜிஆர் நகரில் இருக்கும்போது லட்சக்கணக்கு 13 லட்சத்துக்கிட்ட எனக்கு உதவி பண்ணி என் பிள்ளையை நடக்க வச்ச தெய்வம் அவர் கேப்டன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் தான் தெய்வம். எல்லாருக்கும் அவர் தெய்வம் தான். எனக்கு ஒரு அடி மேலே அவர். சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் ஈக்குவலாக தான் நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.